இன்னைக்கு சூரியனை பற்றி ஒரு முழுமையான காரத்துவம் பார்க்க போகிறோம். நேற்று சூரியனை பற்றி ஒரு ஓரலாக பாடம் எடுத்தோம். இன்னைக்கு முழுமையாக சூரியனை பற்றி எவ்வளவு டீட்டெயில் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாடத்தை கொடுக்குறோம். கற்றுக்கொள்ளுங்கள். சரியா? ஒரு நட்சத்திரம். சூரியன் பூமி இடையே உள்ள தூரம் எவ்வளவு? 14,96,96,00,000 கிலோமீட்டர் ஆகும். அதுவே மில்லியன் எடுத்தோம் என்றால் 149.6 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். சூரியனுடைய விட்டம் எவ்வளவு? சூரியனுடைய விட்டம் 1.39 கிலோமீட்டர் மில்லியன். 1.39 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். 13,92,000 கிலோமீட்டர் ஆகும். சூரியனுடைய ஆரம் எவ்வளவு? சூரியனுடைய ஆரம் 6,91,500 கிலோமீட்டர். 6,91,500 கிலோமீட்டர் ஆகும். பூமி சூரியனை சுற்றி வர எத்தனை நாட்கள் எவ்வளவு மணி நேரம் ஆகிறது? 365 நாட்கள் 5 மணி நேரம் 48 நிமிடம் 46 நொடி. 365 நாட்கள் 5 மணி நேரம் 48 நிமிடம் 46 நொடிகள் ஆகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி வர எவ்வளவு நேரம் ஆகிறது? 365 நாட்கள் 5 மணி. பூமி தன்னைத்தானே சுற்றி வர, அது சூரியன் சொல்லியாச்சு. பூமி தன்னைத்தானே சுற்றி வர 23 மணி நேரம் 56 நிமிடம் 4 நொடி. 4 நொடிகள். பூமி தன்னைத்தானே சுற்றி வர 23 மணி நேரம் 56 நிமிடம் 4 நொடிகள். இதை 1 டிகிரி என்போம். சரியா? பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியன் ஒரு பாகை கடக்கிறது. சூரியன் பூமியிலிருந்து ஒரு பாகை தினமும் கடக்கிறது. சூரிய குடும்பம் ஒரு பெரிய சுழலும் தூசி மற்றும் வாயுவால் நெபுலாவால் உருவாக்கப்பட்டது சூரிய குடும்பம். சூரிய குடும்பம் ஒரு பெரிய சுழலும் தூசியும் மற்றும் வாயுவால் நெபுலா என்று அழைக்கப்படுகிறது. பூமி சூரியன் ஈர்ப்பு விசையால் 23.5 டிகிரி சாய்வு கோணத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. பூமி எவ்வளவு சாய்வு கோணத்தில் இருக்கிறது? 23.5 டிகிரி சாய்வு கோணத்தில் சூரியன் சுற்றி வருகிறது. நீள்வட்ட பாதையில் சுற்றி கொண்டிருக்கிறது. சூரியன் ஒரு முழு நட்சத்திரம். சூரியனுக்கு 3 நட்சத்திரங்கள் உள்ளன. சூரியனுக்கு 3 நட்சத்திரங்கள் உள்ளன. 1 கார்த்திகை, 2 உத்திரம், 3 உத்திராடம். 1 கார்த்திகை, 2 உத்திரம், 2 உத்திரம், 3 உத்திராடம். சூரிய திசை காலம் எவ்வளவு ஜோதிடத்தில்? 6 வருடம். சூரிய திசை காலம் 6 வருடம். அதில் கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் அடங்கியது. ஆக இந்த 6 வருடத்தை இந்த 4 பாத விதம் எடுத்துக்கொண்டோம் என்றால் 3 நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் எடுத்தால் எத்தனை பாதங்கள்? 12 பாதங்கள். இந்த 12 பாதங்களுக்கு இந்த 6 வருடத்தை டிவைட் பண்ணிக்கணும். தசாபுத்தி ஜாதகம் சொல்லும் போது இந்த 6 வருடத்துக்கு எத்தனை மாதங்கள்? 72 மாதங்கள். 72 மாதங்கள். இந்த 72 மாதங்களை இந்த 12 பாதங்களுக்கு வகுத்துக்கணும். வகுத்து ஒருவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரா, உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரா, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரா என்று ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, கார்த்திகை முழுமை அடைந்து உத்திரம் தொடக்கத்தில் இருந்தால் 2 வருடம் அதில் கழித்து விட வேண்டும். மீதி 4 வருடம் இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தால் அதே 4 வருடம் கழிந்துவிடும். மீதி 2 வருடம் இருக்கும். சூரிய திசை காலம் 6 வருடம். இதனுடைய உலோகம் என்ன? தங்க நகர், தாமிரம், ரத்தினம், மாணிக்கம். நிறம் ரத்த சிவப்பு நிறம். ரத்த சிவப்பு நிறம். சந்தனம், வாகனம், மயில், தேர். எருக்கு, தானியம், கோதுமை, சுவை, கார்ப்பு, காரம். தேன். இது நாடியில பித்த நாடி.
இந்த சூரியனுக்கு அதிபதி சிவன். சிவன். இதோட திசை கிழக்கு. கிழக்கு திசை. சூரிய திசை கிழக்கு திசை. கிழக்கு திசை. சூரியனுக்கு என்னென்ன பெயர்கள் உள்ளன? நேற்று ஒரு 4-5 பேர் தான் சொன்னீங்க. எந்திரிங்க. சூரியனுக்கு என்னென்ன பெயர்கள் உள்ளன? ஞாயிறு, பகலவன், அனலி, வெய்யோன், ஆதவன், பருதி, கதிரவன், இரவி, செங்கதிரோன், செஞ்சுடர், பார்க்கரன், பாதங்கன், ஏல், சவிதா, சூரன், மார்த்தாண்டன், தபனி, கனலி, தினகரன், உதயன், விண்மினி, விருச்சியன். விருச்சியன். இன்னும் எண்ணற்ற பெயர்கள் உள்ளன. இப்போதைக்கு இது போதுமானது. சரி. இவர்களுக்கு நல்ல பிரகாசமா சூரியன் பிரகாசமா இருக்கிற இடத்துல என்ன நிறம்? காடு. காடு, மலை பிரதேசங்கள், மேடான பகுதிகள், கூரை பந்தல், ஓட்டு வீடு, மாடி வீடு, ஆலயம், ராஜ், லைன் வீடு, தலைநகரம், வைரம் பாய்ந்த மரம், விதைகள். இதெல்லாம் சூரியன் பிரகாசமா. ஆமா, சூரியன் தலைமை கிரகம் என்பதால தலைநகரத்தை குறித்திருக்காங்க. அதே போல ஒரு விதை என்பது விருச்சம். சூரியனுடைய கதிரினுடைய அந்த ஒளிப்பட்டா தான் அந்த விதைகள் விருச்சம் ஆகும். சூரியனுடைய கதிர் சரியா படலைன்னா விதைகள் விளையாது. சரியா? ராசி கட்டத்தில் சூரியன் எந்த இடத்தை பிடிக்குது? ராசி கட்டத்துல சூரியன் 5ஆம் இடத்துல சிம்மத்தில் ஆட்சி செய்கிறது, மேசத்துல உச்சம் அடைகிறது, துலாமில் நீச்சம் அடைகிறது. காலப்புஷத்தபடி 5ஆம் இடத்தில் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி செய்கிறார், மேசத்தில் உச்சம் அடைகிறார், துலாமில் நீசம் அடைகிறார். உடலில் என்ன பங்கு வகிக்கிறார்? நம் உடலில் என்ன பங்கு வகிக்கிறார்? உடல்ல மெயினா சூரியனோட உறுப்புகள் என்ன சொன்னா தலை, எலும்பு, மண், ஈரல், வலது கண், முதுகு தண்டு, பித்தம், வாயு, வாதம், எலும்பு தளர்ச்சி, எலும்பு முறிவு. எலும்பு தளர்ச்சின்னா எலும்பு தேய்மா சொல்றாங்க இல்லையா, வயதாக மாதிரி. அதனால எலும்பு தளர்ச்சி. எலும்பு முறிவு, விழுந்துட்டா கூட, எலும்புல அடிபட்டா கூட ஒருத்தர் சூரியன் வீக்கா இருக்கு அப்படின்னா, சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த எலும்பு தளர்ச்சி அல்லது எலும்பு முறிவு ஏற்படும், எலும்பு வலி ஏற்படும். 6, 8, 12 இருந்தா, சூரியன் ஒருவருக்கு 6, 8, 12 இருக்குன்னா அவங்களுடைய தசாபுத்தி காலத்துல அந்த நிலைகள் ஏற்படும். சரி. ஜீரணம், சக்தி, அப்புறம் ஊனம். சூரியன் ஒருவருக்கு சரியான பவர் இல்லைன்னா, எப்படி நம்ம சூரியனுடைய பூமி வெளிச்சம் சரியா இல்லை அப்படின்னா அந்த விதை விளையிலையோ, அதே போல லக்ன புள்ளியில இவங்க கருவறையில் இருக்கும் போது அவங்களுக்கு சரியான சூரிய சக்தி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு உடல்ல ஊனமாகும். என்னாகும்? ஊனம். கருவிலே ஊனமாயிருக்கு. ஊனமாய் பிறக்கிறாங்க இல்லையா? அதே போல வாழும் காலத்துல கூட சூரியன் எதிரி நட்சத்திரத்துல இருந்தாவோ, பகையா இருந்தாவோ வாழும்போது கூட ஊனம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து மூளைக்கு சொந்தக்காரர் சூரியன். உஷ்ணம். இந்த சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டவங்க உஷ்ணமா இருப்பாங்க. அதனாலதான் டென்ஷன் அதிகமாகக்கூடிய காரணம் உஷ்ணத்தால தான் டென்ஷன் அதிகமாகும். காய்ச்சல், வைரல் காய்ச்சல் எல்லாம் போன்றது இந்த சூரியன் இருக்கும். அதே போல அதே காய்ச்சல் மீள்வதும் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுப்பதும் அந்த சூரியனே. சூரியனுடைய ஒருவருக்கு ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அவங்க உடம்புல இருக்கும். சரியா? சூரியன் எண்ணிக்கையில் எத்தனாவது? சூரியன் எண்ணிக்கை முதலிடம், 1ஆம் இடமாக சூரியன் விளங்குகிறார். இது என்ன கிரகம்? சூரியன் என்பவர் ராஜ கிரகம். இவருடைய தலைமை பண்பு தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். தந்தை என்றாலே தலைமை தானே. தலைமை பண்பை குறிக்கக்கூடியவங்க. தொழில் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அரசு, அரசியல். சூரியன், இந்த சூரியன் தொழில், அரசு, அரசியல், அரசாங்கம் சார்ந்த அனைத்து தொழிலும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அரசாங்கம் சார்ந்தது அனைத்து தொழிலும். ஒரு பியூன்ல இருந்து மேல் அதிகாரி உச்ச தொழில் என்ன, உச்சமான அதிகாரம் என்ன இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கலாம். அரசு தொழில், அரசாங்கம் என்றாலே சூரியன் ஒருவருக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு. அப்புறம் மருத்துவம், டாக்டர் தொழில், மருத்துவம், இராணுவம், வணிகம், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், கலெக்டர் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி. அந்த படிப்பு வந்துட்டாவே அதுதான் உயர் அதிகாரி. அதிகாரத்திலேயே உயர் அதிகாரி. ஆட்சியாளர்,
ஆட்சி ஆளக்கூடியவர். சாதாரண ஒரு கவுன்சிலர் இருந்து எடுத்துக்கலாம். சரிங்க. ஆட்சியாளர்னாவே கவுன்சிலர் இருந்தே ஆரம்பிச்சது இல்லையா? ஆமா. கவுன்சிலர், பிரசிடண்ட், மந்திரி, முதலமைச்சர், பிரதம மந்திரி, இப்படி எல்லாமே எடுத்துக்கலாம் ஆட்சியாளர். சரிங்க. அப்புறம் ஆன்மீக தலைவர்கள். ஆன்மீகத்துல. ஆன்மீகத்துல நல்ல நேர்மையா இருக்கக்கூடிய தலைவர், உன்னதமான தலைவர்கள். அந்த சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கிற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு நேர்மையா இருப்பாங்க. ஏன்னா சூரியன் ஆதிக்கம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க நேர்மையாக எதிலையும் செயல்படுவாங்க. அதுவே சூரியன் பவர் குறைந்தால் அல்லது அவருடைய கெட்ட கிரகத்துல அந்த சூரியன் இருந்தா கெட்டவர்களுக்கும் தலைவராகவே அவர்தான் விளங்குகிறார்கள். அவர்கள் ஆன்மீக தலைவராகவும் விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அரசாங்க பதவியும் தலைவனாக இருக்க விளங்குகிறார்கள். அதே போல கெட்டவர்களுக்கும் இந்த சூரியனை தலைவனாகிறார். ஏன்? சூரியன் ஒரு பாவக்கிரகம். சூரியன் ஒரு பாவக்கிரகம். அந்த சூரியன் எதோட சேருதோ, நல்ல குருவோட சுக்கரோட சேரும்போது ஆன்மீகவாதியாகவும் ஆட்சியாளராகவும் இருக்கிறாங்க. அதுவே சனியோட சேரும் பொழுது கெட்டவராக இருப்பார். அதுவே கேதுவோட சேரும் பொழுது மிக சிறந்த துறவியாகவே மாறுவாங்க. சரியா? மக்களுக்காக எந்த ஒரு தியாகத்தையும் தன்னுடைய இருக்க பொருளை பூரா துறக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அதுவே சூரியன் ராகுவோடு சேரும் பொழுது அந்த கெட்ட விஷயமும் சேரும்போது கெட்டவர்களுக்கு தலைவராவார்கள். அப்புறம் அவருடைய வேலை தொழில் எப்படின்னா பரம்பரை தொழில். தகப்பனுடைய தொழிலை செய்யக்கூடியவங்க, சூரியனோட ஆதிக்கம் உள்ளவங்க, தந்தை தொழில், தாத்தா தொழில், பரம்பரை தொழில், பரம்பரை சொத்து, இதெல்லாம் சூரியன் நல்லபடியாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அப்புறம் எலக்ட்ரிக் தொழில், ஹார்ட்வேர்ஸு, கட்டிடங்கள், இப்படி நல்ல ஒரு மெச்சூரிட்டியான தொழிலெல்லாம் நிறையா செய்வாங்க இவங்க. எங்க இந்த சூரியன் சூரியனுடைய லக்னத்துல இப்போ சூரியன் இருக்கு அப்படின்னா அவங்க எந்த இடத்திலும் தலை வணங்காம தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நிலையில தான் அவங்க வாழ்க்கையே இருக்கும், அவங்களுடைய செயல்பாடும் இருக்கும். அவங்க இப்போ தவறு செஞ்சவங்க தலை குனிஞ்சு வாழ்வாங்க இல்லையா, இவங்க தவறு செய்வதற்கு அஞ்சுவார்கள். அதனால தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பொசிஷன் இவர்களுக்கு கிடைக்கும். ஒருவருடைய லக்னத்தில் சூரியன் இருந்தும் சனி பார்க்கக்கூடாது. ஒரு லக்னத்தில் சூரியன் இருந்து குரு பார்த்தால் அவர் மிகச்சிறந்த மாமனிதன் ஆவார். சுக்கிரன் பார்த்தால் அவர் மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவையாளராகவும் நகைச்சுவை செய்யக்கூடியவராகவும் அவரால் பலரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நடிகராகவே ஆகுவார். மக்களை இன்பமாக வைத்துக் கொள்வார். அதுவே அவருக்கு சனி இருந்தால் அவருக்கும் பல சங்கடங்கள் ஏற்படும். இந்த சமுதாயத்தினால அவருக்கும் பல தீய வினைகள் நடக்கும். தானும் விரக்தியாகி அவராலேயும் பலருக்கும் கெடுதல் ஏற்படும். இன்னும் மற்ற கிரகங்களை வைத்து தான் ஒருவருடைய லக்னத்தை பற்றி எல்லாம் சொல்ல முடியும். இப்போ சூரியனை பற்றி முழுமையா சில விஷயம் தெரிஞ்சிட்டீங்களா? நேற்று ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டீங்க. இன்னைக்கு சூரியனை பற்றி அதனுடைய பூமியினுடைய டிஸ்டன்ஸு என்ன சாய் கோணத்தில் இருக்கு, சூரியனுடைய 3 நட்சத்திரங்கள், திசை காலங்கள், அதனுடைய ரத்தினம், உலோகம், அதனுடைய தானிய வகைகள் எல்லாமே தெரிஞ்சிட்டீங்களா? அதே போல அரசு அதிகாரம், ஒருவருக்கு அதிகாரம் இருக்குன்னா என்ன செய்யணும்? சூரியன் அவருடைய இதுல ஒன்று ஆட்சி இருக்கணும், அல்லது உச்சம் இருக்கணும், அல்லது பகை பெறாமல் இருக்கணும். பகை பெறாமல் இருந்தால் அவருக்கு நல்ல நிலைகள் வரும். சரியா? நோட் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒப்பிக்கணும்.